தற்போது வாகன பேரணி செல்வதற்காக கோவை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமரினுடைய அந்த மக்கள் தரிசன யாத்திரை என்கிற அந்த ரோட் ஷோ என்பது தொடங்க இருக்கிறது. களத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, தற்போது கோவை வந்தடைந்து விட்டார் பிரதமர். இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாகன பேரணி என்பது தொடங்க இருக்கிறது. நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன பாலாஜி? பாலா, அதாவது நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த இடமானது கோவை சாய்பாபா காலனி. இந்த பகுதியில் இருந்துதான் பிரதமருடைய இந்த ரோட் ஷோ நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது. இந்த பகுதியில் துவங்கிய பேரணியானது ஊர்வலமாக, அதாவது வாகனத்தின் மூலமாக இங்கிருந்து ஆரஸ்புரம் வரையிலும் 2.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு செல்ல இருக்கிறது. இந்த பகுதியில் ஏராளமான போலீசார், அதாவது 2 அடுக்கு தடுப்புகள் அமைத்து, சாலையின் இருபுறத்திலும் 2 அடுக்கு தடுப்புகள் அமைத்து, மேலும் மத்திய போலீஸ் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் தொடர்ந்து இந்த பகுதியில் பாதுகாப்பானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் 6000க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் உயர்மட்ட கட்டிடங்கள் அனைத்திலும் போலீசார், ஒவ்வொரு கட்டிடத்திற்கும் ஒவ்வொரு போலீசார் என நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பாஜகவினர் தொடர்ந்து சாலையின் இருபுறத்திலும் இருந்து பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளிப்பதற்காக கையில் பூக்களுடன் தொடர்ந்து காத்திருக்கின்றனர். மேலும் இந்த பகுதியில் ஆங்காங்கே, அதாவது 2.5 கிலோமீட்டர் தொலைவிலும் ஆங்காங்கே சிறு சிறு மேடைகள் அமைக்கப்பட்டு அதில் ஒயிலாட்டம், நாதசுரம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்ந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாலா, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. தொடர்ந்து